எப்படியாக இந்த ஒரு மனுஷனாகிய ஆதாமினால் பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது, அந்த பாவத்தினாலே சாபம் உலகத்திலே பிரவேசித்தது, அந்த பாவத்தினாலே வியாதி உலகத்திலே பிரவேசித்தது, அந்த பாவத்தினாலே பிசாசின் கிரியைகள் உலகத்திலே பிரவேசித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு காரணமாய் மாறிவிட்டான், சாபத்துக்கு காரணமாய் மாறிவிட்டான், வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிட்டான், இயற்கையில் பேர் ஆபத்துக்கு காரணமாய் இந்த ஆதாம் மாறிவிட்டான். மரணம் என்று சொன்னால் ஒரே நாளிலே நாம் செத்துப்போகக்கூடிய காரியத்தை மரணமாய் சொல்லவில்லை. மரணம் என்று சொன்னால் அழிவு, மரணம் என்று சொன்னால் துக்கம், மரணம் என்று சொன்னால் நஷ்டம், மரணம் என்று சொன்னால் ஆபத்து, மரணம் என்று சொன்னால் தலை குனிவு, மரணம் என்று சொன்னால் அவமானம், மரணம் என்று சொன்னால் வெட்கைக்கேடான காரியம், மரணம் என்று சொன்னால் தோல்வி, மரணம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே தடுமாற்றம், மரணம் என்று சொன்னால் வறுமை, மரணம் என்று சொன்னால் தரித்திரம், மரணம் என்று சொன்னால் போராட்டம், மரணம் என்று சொன்னால் இழப்புக்கு மேல் இழப்பு, மரணம் என்று சொன்னால் கண்ணீருக்கு மேல் கண்ணீர், மரணம் என்று சொன்னால் பலவிதமான நுகங்களை சுமக்கிற ஒரு அமைப்பு தான் மரணம். நம்ம நினைப்போம் மரணம்னா முடிஞ்சு போச்சு கதை, ஒரே நாளில் செத்து போகிற கதை என்று நினைப்போம். இல்லை, மரணம் என்று சொன்னால் எல்லா விதமான நாச மோசங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், தொல்லைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், அலைச்சல்கள், அலைந்து திரிகிற தேடி தேடி அலைகிற வாழ்க்கை, பஞ்சம், பசி, பட்டினி, வியாதி, படுக்கை, மாறி மாறி குடும்பத்திலே வியாதியாய் படுத்து எழும்புகிற அனுபவம், இளம் வயதிலே விதவையாய் மாறுகிற அனுபவம், பிள்ளை பேர் இல்லாதபடி மலட்டுத்தன்மையாய் காணப்படுகிற அனுபவம், இது எல்லாமே மரணம்தான்.